ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். The breadth of a rectangular field is 60% of its length. If the perimeter of the field is 800 meter, what is the area of the field ன்னு கேட்குறாங்க. ஒரு செவ்வக வயலின் அகலம் வந்து நீளத்தின் 60%. அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா பி வந்துட்டு 60% எல்லோட 60%. அதை எழுதிக்கிறேன். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, வயலின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு சுற்றளவு வந்து 2L 2B இருக்கனால 2L+B. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 2L+Bயோட வேல்யூ எவ்வளோ, 800. அப்போ L+B எவ்வளோ, 800/2 400. ஓகேவா? இதை வந்து இந்த B வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல்லு B எவ்வளோ, 60/100 × L. இதோட வேல்யூ வந்து 400. இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 + 60. அப்போ 160/100 L which is equal to 400. அப்போ எனக்கு எல்லோட வேல்யூ என்ன, 400 × 100 / 160. ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 100, இது 4, திரும்ப கேன்சல் பண்ணிங்கன்னா 25. அப்போ L வந்து பார்த்திங்கன்னா 250. L கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த L கொண்டு வந்து இங்கே போட்டால் B கிடச்சிடும். 60/100 × 250. ஓகேவா? 0 0 கேன்சல் ஆகிடும். இது 2 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, திரும்ப 2 டேபிளுக்குன்னா 30. அப்போ B வந்து பார்த்திங்கன்னா 150. ஸோ இப்போ எனக்கு பியும் தெரியும், எல்லும் தெரியும். அவங்க என்ன கேட்குறாங்க, ஏரியாவோட ஃபார்முலா என்ன, L × B. ஓகேவா? அப்போது 250 × 150. அப்போ 2 0 வரும். 25 × 50 நம்மளுக்கு தெரியும் 375. அப்போ ஆன்சர் என்ன, 37,500 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா?